எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து டூரோடைய 2வது நாள். 2வது நாள் அங்கே எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, மதுரா தான் போயிருந்தோம். மதுராவில் கிருஷ்ணர் பிறந்து வளர்ந்த இடத்த தான் சுற்றி பார்க்க போயிருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் பார்த்தீங்கன்னா, கோகுலம். கோகுலத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து அங்கே தங்கி இருந்த இடத்த தான் பார்க்க போயிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அவருடைய வீடு எல்லாத்தையுமே சுற்றி பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் வந்து சின்ன பிள்ளையில் விளாண்ட இடம். அந்த மரத்தடியில் வந்து விளாடுவார், மணலெல்லாம் எடுத்து விளாடுவார் இல்லையா, அந்த இடம். அதை வந்து முன்னாடி வந்து ராமர் கிருஷ்ணர் கோயிலாகவும், பின்னாடி வந்து அந்த மரத்துக்கு அடியில் வந்து மண் இருக்கிறது, அதெல்லாம் வந்து ஒரு கார்டன் மாதிரி வச்சுருந்தாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மியூசிக்கு எல்லாருமே டான்ஸ் ஆடினாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடினாங்க. அதே நாங்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடினோம். ஃபுல்லாக வந்து கிளாப் பண்ணிகிட்டே டான்ஸ் ஆடினாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பேக் மாதிரி தான். நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே ஃபுல்லாக வந்து சுற்றி காமிக்கிறாங்க. இதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கேட்டுக்கிறாங்க. அது அந்த அமௌண்ட்டுக்கு வந்து எல்லா இடத்தையுமே நைட்டு 10 மணி வரைக்குமே சுற்றி பார்த்துக்கலாம். இப்படி ஒவ்வொரு இடமா தான் போனோம். கிருஷ்ணர் பிறந்த இடத்துக்கு போனோம். அதுக்கப்புறம் அவர் போய் வளர்ந்த இடம், யமுனை ஆற்றில் அவர் போய் இருந்த இடம், அப்புறம் அவர் விளாண்ட இடம், அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா வந்து காமிச்சாங்க. இது பார்த்திங்கன்னா இது ஒரு கோயில் தான். இங்கிட்டு வந்து அம்மன் சிலையும் அங்கிட்டு வந்து சிவன் சிலையும் வந்து மெயினாக வச்சுருந்தாங்க. உள்ளே போனோன்னா மலை குகை மாதிரி தான் இருக்குது. வெயில் காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நடந்து நடந்து போக வேண்டியதாக இருக்குது. கால் தான் வலிச்சிச்சு, செப்பல்ஸ் போடக்கூடாதுங்கிறதுனால கால் ரொம்பவே வலிச்சிச்சு. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சிலை. இங்கே சிலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க. அப்படியே இயற்கையினுடைய அமைப்பாகவே இருக்குது. நம்ம வந்து அதை தொட்டு ரசிக்கிறதுக்கு அப்படியே நிஜமாகவே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே வந்து உள்ளே இருந்த எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்தோம். வீடியோ வந்து நாங்கள் அதிகமாக எடுக்கலை. ஸ்டார்டிங்கில் வந்து அந்த டான்ஸ் ஆடினது, அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து பிருந்தாவனம் போயிருப்போம். பிருந்தாவனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணருக்காக தனியாக கட்டப்பட்ட கோயில். அதுதான் வந்து மெயின் சொல்லுவாங்க. அங்கே லைட் ஷோ போடுவாங்க. அதனால் நைட் அங்கே போயிருந்தோம். அப்போ லைட் ஷோ வந்து நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா சனி பகவான். அப்புறம் வந்து ஒவ்வொரு விலங்குகள் மேலேயும் பார்த்திங்கன்னா பறவைகள் மேலேயும் எந்தெந்த சாமியும் அமர்ந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை அப்படியே தத்துவமாக வச்சுருந்தாங்க. அப்புறம் சிவன் பாதி சக்தி பாதி அப்படிங்கிறதையும், அப்புறம் சிவனோட சிலையும் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாகவே ரவுண்ட் அடித்து வர மாதிரி வச்சுருந்தாங்க. கீழே நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இது பார்த்திங்கன்னா மெதுவாக அப்படியே சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் இந்த சிலையும். அப்புறம் சிவனும் பார்வதியும் பாதி பாதி இருக்கிற மாதிரி அந்த சிலையும் பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக சுற்றிகிட்டே இருந்துச்சு. அப்படியே இயற்கையின் காட்சியாக வந்து நம்ம எல்லாத்தையுமே தொட்டு ரசித்து என்ஜாய் பண்ண மாதிரி இருந்துச்சு. நாங்கள் எல்லா இடத்தையுமே வந்து சுற்றி பார்த்துட்டோம். முதல் நாள் வந்து ஆக்ராவில் அந்த ஒரு மூணு இடம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இடத்துக்கு போனோம். 2வது நாள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மதுரா தான். மதுராவில் காலையில் 6 மணிக்கு நாங்கள் வேனில் ஏறினோம். இப்போ நைட் 10 மணி வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடமும் பொறுமையாக வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்து கைடும் இருக்காங்க. நம்ம அந்த இடத்த தெரிஞ்சுக்கணும்னா கைடும் வந்து ஹிந்தியில் சொல்கிறாங்க. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா பிருந்தாவனம். இங்கே தான் நாங்கள் லாஸ்ட்டாக வந்தோம். உள்ளேயே கேண்டீன் எல்லாமே இருக்குது. இந்த மலையிலேருந்து தண்ணி வருது. கிருஷ்ணன் வந்து அந்த சுண்டு விரலால் மலையை தூக்கி பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக வச்சுருக்காங்க. இந்த லைட் ஷோவில் இந்த ஒரே ஒரு பில்டிங் தான் பகலில் ஒயிட் கலரில் இருக்குது. ஈவினிங் டயத்தில் பார்த்து லைட் போட்டதும் 4-5 கலரில் வந்து ஒரே பில்டிங் மாறுது. இப்போ பார்த்திங்கன்னா லைட் ஷோ வந்து 7:30க்கு மேலே போடுறாங்க. இந்த ஃபால்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்லா மியூசிக் போட்டு அதுக்குள்ளே வந்து ராதை கிருஷ்ணர் அதோட சிலை வந்து நல்லா வருது. பாட்டு பாடுறாங்க, கதை சொல்கிற மாதிரி இருக்குது. நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அன்றைக்கி நைட்டும் பார்த்திங்கன்னா ரூம்லேயே தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போனீங்கன்னா அவங்க வந்து நம்ம ஜங்ஷனில் இறங்கவுமே அங்கேருந்தே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறதுக்கு ஆட்டோவில் கூப்பிட்டு போயிடுறாங்க. அவங்க வந்து 600 500 அந்த மாதிரி அமௌண்ட் பேசிக்கிறாங்க. அந்த மாதிரி பேசினதுக்கப்புறம் நம்ம எல்லா இடத்தையுமே வந்து சுற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மதுராவில் சுற்றி பார்க்குறதுக்கு வந்து 2000 கேட்குறாங்க. நம்ம வந்து குறைஞ்சி பேசுனீங்கன்னா 1500 அந்த ரேட்டில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே எல்லா இடத்தையுமே நல்லா என்ஜாய் பண்ணி சுற்றி பார்த்துட்டு வரலாம். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். அதில் நிறைய இடம் வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வந்து ஃபோட்டோ எடுக்க முடியல. நான் முடிஞ்ச அளவுக்கு எடுத்தது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் நாங்கள் 2வது நாள் போனது. 2 நாள் வந்து இந்த மாதிரி போயிட்டு வந்தோம். அடுத்து வந்து டெல்லியில் நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் தனித்தனி வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எங்கெங்கெல்லாம் போகணுன்னு சொல்லிட்டு.
வந்து வீக்கெண்ட் டைம் அப்படிங்கிறதுனால கூட்டம் வந்து அதிகமாக தான் இருந்துச்சு. இது வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து 1 மணி நேரம் நடக்கும். நாங்க வந்து ஒரு 1/4 மணி நேரம் தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். ஃபுல்லா பார்க்குறவங்களும் இருந்தாங்க. ஃபுல்லா பாருங்க கீழேயும் உட்காந்துருக்காங்க, மேலேயும் உட்காந்துருக்காங்க. அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. நைட் நேரத்தில தான் இங்க அதிகமா வந்து வர்றாங்க. பகல விட நைட் நேரத்தில தான் அதிகமா வராங்க. நீங்க வந்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்துட்டு போங்க. ரொம்ப ஜாலியாவும் இருக்கும். கிருஷ்ணர் பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்து பிறந்து வளர்ந்த விதம் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். விளாண்ட இடம், அப்புறம் வந்து கிருஷ்ணரும் ராதையும் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? துளசி மாடம் அங்க போயிருந்தோம். நெறைய கோயில் இருக்கு. ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு வரலாறு சொல்றாங்க.